ஏறுமையில் ஏரிவிளை யாடுமுகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கோருமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருக வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆனபொருள் நீயருள வேண்டும், ஆதியரு நாசனத்தில் அமர்ந்த பெருமானே. உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலமாக என்னுடைய ஞான வார்த்தையின் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு தன்னை அறிதல். தன்னை அறிதல், தன்னை அறியும் அறிவே பேரறிவு. ஒரு முட்டாள் சமூக கூட்டத்தினர், நான் என்னை மனிதன் என்று அறிந்துள்ளேன், இதைவிட எனக்கு வேறு என்ன வேண்டும்? இதே யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு முட்டாள் மனிதன், ஒரு முட்டாள் கூட்டத்தினர், நான் என்னை மனிதன் என்று அறிந்துள்ளேன், வேறு நான் யார்? பன்னி தன்னை பன்னி என்று அறிந்துள்ளதா? நாய் தன்னை நாய் என்று அறிந்துள்ளதா? அறிந்துள்ளது. தான் இந்த இனம் விலங்கு என்று அறிந்துள்ளது. ஆனால் மனிதனுக்கு புத்தி உள்ளது. மனம் மட்டுமல்ல, புத்தியும் உள்ளது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்னும் 4 விதமான ஒரு அதீத சக்தியை பெற்றது இந்த மனித உருவம். இதற்குள் இயங்கும் அதீத சக்தி ஆன்மா. அதுவே ஜீவனாக உள்ள உடலில் உள்ளது. இந்த ஜீவன் விலகியேல் சிவம் விலகியேல் இது சவம். சவத்தை மனிதன் என்று சொல்லவில்லையே. வந்தது எது, வாழ்ந்தது எது, சென்றது எது? வந்தது ஆன்மா, வாழ்ந்தது ஆன்மா, சென்றது ஆன்மா. தன்னை ஒரு ஆன்மா என்று முதலில் உணர வேண்டும். நான் இந்த சரீரம் அல்ல, இது பொம்மை, இது பொம்மை. நான் இந்த ரதத்தை இயக்குகின்றேன், நான் இந்த ரதத்தை இயக்குகின்றேன். எப்படி ஒரு டிரைவர் காரை ஓட்டுகின்றாரோ அதுபோல் நான் இந்த மனித சரீரத்தை ஆன்மாவாக இருந்து இயக்குகின்றேன். முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிடை சக்தி சரவண முத்துக்குரு வித்து குருபரை என ஓதும் முத்து முத்தாக பாடு முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு கூறுகின்றார். முத்து வடிவான அழகை உடைய தேவயானி அம்மையாரையும் குறிப்பிடுகின்றார். முத்து என்றால் ஆன்மாவையும் குறிப்பிடுகின்றது. ஒரு முத்து லோகமுத்து, இந்த உலகமெங்கும் பெருத்த முத்து, ஏகமுத்து நாகமுத்து, எங்கும் முழு முத்தானேன், வையகம் எங்கும் முத்தாச்சு, அதன் வகையறிவார் இல்லையப்பா, காடெங்கும் கனத்த முத்து, அதை கண்டெடுப்பார் யாரும் இல்லை, சத்து உள்ள முத்து அப்பா, அது உங்கள் சகலவினை தீக்கும் முத்து. முத்து என்றால் இங்கு ஐயா வைகுண்டர் ஆன்மாவை குறிப்பிடுகின்றார். தன்னை அறிந்தால் தலைவனை நீ அறிவாய் மகனே, என்னை அறியாமல் ஏதும் வகை உலகில் இல்லை. என்னை அறிதலே நான் பிறவியில் முதல் அறிவாக எடுக்க வேண்டும். முதலில் தகவலாக கேட்போம், நான் ஆன்மா. அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு புதுசாக இருக்கும். நான் எப்படி ஆன்மா? எனக்கு பேர் ராஜா, நான் குமார், நான் கிருஷ்ணன், நான் நந்தினி, நான் தேவி, என்னுடைய பேரைத்தான் ஞாபகம் இருக்கும். அது எப்படி தன்னை ஆன்மான்னு உணர தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தகவலை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், நான் ஆன்மா அப்படின்ட்டு. சேம் கான்செப்ட் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். தன்னை உணரும் யோகிகள் அதீத சக்தி வெளிப்படுத்தினாங்க, அற்புதங்களை காட்டினாங்க. அவங்க தன்னை உணர்த விஷயத்த ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணலை, ரொம்ப எளிமையாக ஃபீல் பண்ணாங்க. போதி மரத்தடியில் புத்தர் தன்னை ஆன்மான்னு உணர்ந்ததை முதல் ஆத்மா அனுபூதியை சொல்கிறாரு. தன்னை ஞானம் அடைஞ்ச நாட்களாக குறிப்பிடுறாரு. இன்னைக்கு குரு பூர்ணிமா அன்று நிறைய எல்லா யோகிகளும் ஞானிகளும் தன்னை உணர்ந்த நாட்களாக ஒரு காமனான டேட்டா குரு பூர்ணிமா அப்படின்னு ஒரு விழா கொண்டாடுறாங்க. இந்த தன்னை அறியும் அறிவை தொடர்ந்து ஒரு நாட்களில் நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுக்குறேன். தன்னை அறிதல், தன்னை அறியும் அறிவே பேரறிவு. உங்கள் ஒருவருக்கும் உங்களை நான் உங்களுள் உணர்த்துகின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.